பூவரசி அட்மி யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கின்ற ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியில் வழமை போல ஒரு முக்கிய பிரமுகரை சந்திக்க இருக்கின்றோம். அந்த முக்கிய பிரமுகர் யார் என்ன என்பது தொடர்பான விவரங்களை அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்வதனூடாக நீங்களே ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று இலக்கியங்களை படைப்பதில் எம்மவர்கள் கை தேர்ந்தவர்கள் என்றுதான் சொல்லலாம். அந்த வகையில் இவர் யுத்தத்திற்கு முன்னரான காலப்பகுதியில், அதாவது 1970ஆம் ஆண்டுகளில் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கு தனக்கென ஒரு அடையாளத்தை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய பிரமுகரை தான் இன்றைய தினம் நாங்கள் நேர்காணல் செய்ய காத்திருக்கின்றோம். அவரை பற்றி சொல்ல போனால் அவர் அரசியல் ரீதியாக கருத்துக்களை முன்வைத்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். அது மட்டுமின்றி ஒரு படைப்பாளி, முக்கிய படைப்பாளி, சினிமா, மருத்துவம், ஆன்மீகம் என்று பல கோணங்களில் அவரை வர்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரமும் இவரை பற்றிய அறிமுகத்தை கொடுத்ததே போதாது என்று தான் நான் நினைக்கின்றேன். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற எங்களுடைய ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அம்மா அவர்களை தான் இன்றைய தினம் நேர்காணல் செய்ய காத்திருக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். புலம்பெயர் எழுத்தாளர்களில் முக்கிய ஒருத்தராக இருக்கக்கூடிய நீங்கள் இலங்கையின் சமூகம் மீதான உங்கள் எழுத்தியலை எவ்வாறு கையாள்கிறீர்கள்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எழுதுவது என்பது திட்டமிட்டு நான் தொடங்கிய ஒரு பாதையல்ல. நீங்கள் இள வயதில் பெரும்பாலான நாங்கள் ஒரு அனுபவமற்ற இளம் வயதினரால் தான் மொழியில் வருகிறோம். பாதுகாப்பு என்று எங்கள் குடும்பம் தந்த பாதுகாப்பு, சொந்தங்கள் தந்த அன்பு, அரவணைப்பு எல்லாத்தையும் தாண்டி வெளியில் வரும்போது அப்போதுதான் சமுதாய கொடுமைகளின் சில அம்சங்கள் கண்ணில் படும். அதற்கு முதல் நாங்கள் வாழ்ந்த கிராமங்களில் பெண் அடிமத்தனம் இருக்கிறது. அடிமத்தனம் என்று சொல்லவில்லை, பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்கிறது, பெண்களை இரண்டாம் பிரதியாக நடத்திருக்கிறது, ஏழைகளை மதிக்காமல் நடத்துவது இருக்கிறது எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவற்றையெல்லாம் தாண்டி மனதை உள்ளுக்கும் சில விடயங்களை காணும் போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும் ஒரு உந்துதல் வந்தால் அது எழுத்தில் வந்தது. அதுதான் என்னுடைய ஆரம்ப கால எழுத்துகளில் வந்தவை. ஏனென்றால் இன்று கடந்த 50 வருடங்களாக விஞ்ஞான ரீதியாக உலகம் எவ்வளவு முன்னேறி வந்தாலும் மனித உணர்வு, மனித பண்பு, மனித நேயம் என்ற விதத்தில் இன்றும் நாங்கள் எவ்வளோ தூரம், எவ்வளோ காத தூரம், எவ்வளோ 1000 மைல்கள் நடக்க வேண்டியிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அன்றிலிருந்து இன்று வரை 5000 வருடங்களாக பல அறிஞர்கள் வந்து போய்விட்டார்கள். சோக்ரட்டிஸும் காந்தியும் புத்தரும் இயேசுவும் எல்லாரும் வந்து அன்பை போதிவிட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் மனிதம் இன்று குரல் கொடுக்க முடியாத மக்களின் குரல் வலையை நெருக்குவதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த சமுதாயம். அவற்றை பார்த்து குரல் கொடுக்காமல் இருப்பது என்பது மனிதத்தை மதிக்காமல் வேறு வழியில் போய்கொண்டிருப்பது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதுவும் எனது இளவயதில் நான் எழுதிய கதைகள் பெரும்பாலும் சாதி ஒடுக்குமுறை, பெண் ஒடுக்குமுறைக்கு எதிராக இருந்தது. தொழிலாளருக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை எழுதிய கதைகள் உண்டு. யாழ்ப்பாணத்தில் படிக்கப் போகும்போதும் கொழும்பில் வந்து, லண்டன் செல்லுங்கள் கொழும்பில் இருந்த போதும் கண்ட சில அனுபவங்கள், அப்படியான கதைகளைத்தான் என்னால் படைக்க முடிந்தது. அதெல்லாம் ஆரம்பகால கதைகள், அவற்றின் கொப்பிகள் பெரும்பாலும் இடம் கிடையாது. அடுத்தது அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை, மக்களின் நலன்களை பாராமல் இன்னவென்று ஒரு பெரிய வர்க்கத்தை மட்டும் கருத்தில் வைத்துக்கொண்டு சில நகர்வுகளை நடத்துகிறார்கள் என்பதை ஒரு சிறு கதை, அதாவது ஏழையின் பாதை என்ற கதையில் 1968ஆம் ஆண்டு எழுதினேன். அதாவது கிட்டத்தட்ட 50 வருடம். அடுத்தது லண்டன் சென்றதும் அங்கு இருந்த இனவாதத்தை கண்டு திடுக்கிட்டு விட்டேன். உலகத்துக்கெல்லாம் மனித உரிமை போதிக்கும் ஆங்கில நாட்டிலும் இந்த ஒடுக்குமுறைகள் சிறுபான்மை மக்களுக்காக இருந்தது. சிறுபான்மை மக்களுக்காக ஒடுக்குமுறை ஒன்று செல்வதை விட ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதாவது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வந்தால் அது ஆங்கிலேயர்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்த காலம் அந்த காலம்.
அவருக்கு அவற்றையெல்லாம் நிறுத்து ஒரு குழுக்கள் ஒரு போராட்டங்கள் ஆரம்பித்த காலம் 70ஆம் ஆண்டுகளில் எல்லாம் நாங்களும் அதில் பங்கு பெற்றியது மிக சந்தோஷமான விஷயமா இருந்தது. 80ஆம் ஆண்டுகளில் ஒடுக்குமுறை தமிழருக்கு ஒடுக்குமுறை இலங்கையில் வந்ததும் அங்கிருந்து குரல் கொடுத்த முதலாவது பெண்மணிகளில் ஒருத்தி நான் என்று நினைக்கிறேன். குரல் கொடுத்த தமிழ் மக்கள், அதிலும் என்னுடைய கதைகள், அந்த காலத்தில் வந்த கதைகள், த ரவுண்டா என்ற கதை ஆங்கிலத்தில் பல தடவை வெளிவந்த கதை. அது சொல்லும் தமிழ் மக்களை இந்த பேரினவாதம் என்ன மாதிரி கொடுமை செய்யுதுன்றதுக்கு அந்த கதை ஒன்றே போதும். அதுபோல் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக நிறைய கதைகள். இங்கிருந்து அங்கே வந்தாலும் எங்களது சமுதாயம் மாறவில்லை என்பதற்கு உதாரணமான கதைகள், நாடகங்கள் தொடரும், அப்படியான கதைகள். அடுத்தது குழந்தைகள் சில இடங்களில் என்ன மாதிரி அபியூஸ் பண்ணப்படுறாங்க, என்ன மாதிரி கொடுமைப்படுத்தப்படுறாங்க. 2 கதைகள் நான் உதாரணம் சொல்லலாம். ஒன்று சாக்லேட் மாமா, அடுத்தது சென்னையில் ஒரு சின்ன வீடு. அவற்றை படித்தால் உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று. இப்போ ஒடுக்குமுறைகள் என்பது எப்போதும் ஒரு வர்க்கத்தால் இன்னொரு வர்க்கத்துக்கு, அல்லது ஒரு ஆண்களால் பெண்களுக்கு, அல்லது ஒரு சாதியால் இன்னொரு சாதிக்கு மட்டும் செய்யப்படுவதில்லை. உத்தியோக ரீதியாக நடக்கும், இன ரீதியாக நடக்கும், தொழில் ரீதியாக நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் ஒரே அடியாக இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கு ஒரு கலைஞர், ஒரு எழுத்தாளர் என்ன செய்ய முடியுமோ அவற்றில் ஒரு சில பகுதிகளைத்தான் எங்களை போன்றவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் 70ஆம் ஆண்டுகள் எடுத்த சில தீர்மானங்கள் என்னவென்று இனவாதத்துக்கு எதிராக போராடுவது என்று எடுத்த தீர்மானங்கள் 80ஆம் 90ஆம் ஆண்டுகளில் இனவாதம் எவ்வளவோ குறைந்து இன்றைக்கு சமத்துவம் பெரும்பாலும் 100% அல்ல 80% என்றாலும் சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் சமத்துவம் என்ற அளவுக்கு இங்கிலாந்து சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. சமய ரீதியாகவோ நிற ரீதியாகவோ யாரையும் யாரும் தாழ்மைப்படுத்தக்கூடாது என்ற சட்டம் மிக 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 முக்கியமானது. இதற்கெல்லாம் போராட்டங்கள் தேவையாக இருந்தன. அவள் குரல் கொடுப்பது என்பது தெருவில் நின்று போராடுவது மட்டுமல்ல, அது உங்களுடைய சிந்தனையை செயல் வடிவத்தில் போடுவதற்கு எழுத்துக்களை பாவிக்கும். அந்த எழுத்துக்கள் மூலம் மக்களை விழிப்படைய செய்யுங்கள். பெண்ணடிமைத்தனம் என்றால் என்ன, பெண்கள் எப்படி விழித்துக் கொள்ள வேணும், விழிப்புணர்ச்சி கொள்ள வேணும், தங்களுக்கான உரிமைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேணும் என்பதென்று என்னுடைய கதைகள் கணக்கிருக்கின்றன. அந்த கதைகளில் பெரும்பாலும் பெண்கள் சீதனத்துக்காக குடும்பங்களில் கஷ்டப்படுவதை பற்றி, சீதனம் மற்ற பெண்களுக்கு கல்யாணம் நடப்பது குறைவாக இருக்கிறது. அப்போ சீதனம் கேட்குற ஒரு வர்க்கம் இருக்கிறது. அந்த வர்க்கம் எவ்வளவுக்கு தன் மகன் படிச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனை விற்றுக்கொள்ள முயல்கிறது. இதனால் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு வருகின்றது. ஏற்றத்தாழ்வு என்றால் பணம் படைத்த பெண்கள் கல்யாணம் ஆவதும், பணம் இல்லாத பெண்கள் கல்யாணம் ஆவதும், முதுகன்னிகளாக இருப்பதும் எங்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டு வருகின்றன. அதற்கப்பால் எங்களோட சமுதாய விருத்திக்கு ஆண் பெண் என்று பார்க்காமல் திறமைகளை பார்த்து நீங்கள் திருமணங்களை செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த குழந்தைகள் திறமையாக வளரும். நீங்கள் முன்பின் தெரியாத பெண்ணை சீனத்துக்கு செய்கிறீர்கள், ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த படித்த மனிதன் அளவுக்கு அறிவில்லாமல் இருக்கும். ஏன்னா பணத்துக்காக செய்யும் போது அந்த வாழ்க்கையில் ஒரு சமத்துவம் இருக்காது, ஒரு மன இணைந்த அன்பு இருக்காது. ஏனென்றால் இருவரும் வித்தியாசமானவர்கள், பணத்தால் இணைக்கப்பட்டவர்கள், அன்பால் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல, அறிவால் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல, புரிந்து கொள்ளலால் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்களை நான் கேள்வி கேட்கிறேன், இப்படித்தான் ஒரு சமுதாயத்தை கொண்டு வரப் போகிறீர்கள்? இந்த சமுதாயம் என்பது, ஒரு குடும்பம் என்பது சமுதாயத்தின் மூல வேர். அந்த மூல வேருக்கு சரியான பசலை போடாவிட்டால் அந்த மரம் திறமாக வளராது, அந்த மரத்தில் வரும் பழங்கள் நன்றாக இருக்காது. எனவே இந்த குடும்பம் என்பதை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கு அன்பு சார்ந்து, அறிவு சார்ந்து, புரிதல் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அதான் சொன்னேன். சீதனை பற்றி நான் நிறைய கேள்வி கேட்டு நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் ஆங்கில நாட்டில் சீதனம் கிடையாது. உலகத்திலேயே மிக 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 கூடுதலாக கலப்பு திருமணம் நடக்கும் நாடு இங்கிலாந்து. அதனால் இருபாறு ஆணும் பெண்ணும் வித்தியாசமானவர்கள் கல்யாணம் செய்யும்போது அவர்களுடைய திறமை ஒன்றாக வளர்ந்து குழந்தைகள் கட்டிக்காரராக வளர்வார்கள். ஒன்றுக்கொன்று செய்யும்போது அந்த இரத்தங்கள் சேரும்போது அவர்களுக்கு சில பாரம்பரிய வருத்தங்கள் வரலாம். அதற்காக இங்கிலாந்து சட்டம் இருக்கிறது, சொந்தத்துக்குள் கல்யாணம் முடிக்கக்கூடாது என்று.
அப்போ இந்த சீதனங்கள் எல்லாம் எங்களோட சீதனம் எங்களுக்கு காணி பூமி போகக்கூடாது என்பதற்காக தான் நடக்கிறது. இது எல்லாத்தையும் நான் மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்து, சமுதாய ரீதியாக ஆய்வு செய்து, மனித வளம், மனித அன்பு, மனித அறம் சேர்ந்த விதமாக ஆய்வு செய்தெல்லாம் எழுதியிருக்கிறேன். இவைதான் என்னுடைய எழுத்துக்களை பிரதிபலிக்கின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பித்ததிலிருந்து கையில் ஒரு புத்தகத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இது யாருடைய புத்தகமும் அல்ல. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகராக நாங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்ற ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களால் எழுதப்பட்ட நூல்தான். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் 8 நாவல்கள், 7 சிறுகதைகள், அது மட்டுமின்றி 2 மருத்துவ நூல்கள், அவற்றோடு ஒரு ஆன்மீக நூலையும் எழுதியிருக்கின்ற ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த நூலினை கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இதனை வெளியிட்டு வைத்திருந்தார். இந்த புத்தகம் பற்றிய தகவல்களை நாங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நான் ஒரு எழுத்தாளி மட்டுமல்ல, அதாவது 8 நாவல்கள், 6 சிறுகதை தொகுதிகள், 2 மருத்துவ புத்தகங்கள், முறைமை பற்றிய ஒரு ஆய்வு புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறேன். 17 புத்தகங்கள் இருக்கிறேன். அதற்கப்பால் என்னுடைய சமூக கண்ணோட்டம், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற உந்துதலில் பல விடயங்களை செய்திருக்கிறேன். உதாரணமாக, இலங்கை அகதிகள் இங்கிலாந்துக்கு வந்த உடனே மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் உண்டாவதற்கு காரணமான ஸ்தாபனங்களை உண்டாக்கி அவற்றின் தலைவியாக 3 பெரும் ஸ்தாபனங்களுக்கு, தமிழர் அகதி ஸ்தாபனம், தமிழர் வீடமைப்பு ஸ்தாபனம், தமிழ் மகளிர் அமைப்பு, 3 ஸ்தாபனங்களுக்கு தலைவியாக இருந்து 5 இலங்கையில் போராடிய 5 ஆயுத குழுக்களுக்கு தலைவியாக இருந்த ஒரே ஒரு தமிழ் பெண்மணி நான் தான். இங்கிலாந்தில் இவர்களெல்லாம் ஆயுத குழுக்களாக வேலை செய்ய முடியாது. அவர்கள் கலை மன்றங்கள், கலாச்சார மன்றங்கள் என்ற பெயரில் தான் இயங்கி வந்தார்கள். அவர்களெல்லாம் வந்து நாங்கள் தொழிற்கட்சியாக அகதிகளுக்கு செய்த வேலையை பார்த்து, நானும் ஜெர்மி கோபின் என்ற ஒரு எம்பி, ஒரு 10-15 எம்பி, 100கணக்கான ஆக்டிவிஸ்ட், லேபர் பார்ட்டி ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் நாங்கள் தமிழ் அகதிகளுக்காக செய்த வேலைகளை பார்த்து அவர்கள் நாங்கள் தமிழருக்கான ஒரு அமைப்பாக உண்டாக்கணும் என்றே வந்து கேட்டபோது 5 ஆயுத குழுக்களும் அவர்களுக்கு தலைவியாக இருந்து இந்த 3 ஸ்தாபனங்களுக்கும் வளர்றதுக்கு உதவி செய்தார். அது யாரும் இதுவரைக்கும் செய்ய போறதும் இல்லை. ஏனென்றால் இந்த மக்களில் உள்ள அன்பு, இந்த மக்கள் துன்பத்தை கண்டு வந்த துயரம் என்னை அவ்வளவு தூரம் இரவு பகலாக உழைக்க பண்ணியது. என்னுடைய பிரம்மாண்டமான சம்பளம், நான் வேலை செய்து கொண்டிருந்த வேலை, கிரேட்டர் லண்டன் கவுன்சில் ஆஃபீஸராக இருந்த வேலையை ராஜினாமா செய்து போட்டு என்னுடைய மக்களுக்காக வேலை செய்வதற்காக என்னுடைய அகசி ஸ்தாபன தலைவி, வீடமைப்பு தலைவி, பெண் மாதர் இயக்க தலைவி ஆக இருந்து வேலை செய்தார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு 3 மாதம் வேலையை விட்டுட்டு என்ற மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வது முக்கியமாகப்பட்டது. ஏனென்றால் இங்கிலாந்தில் பல பட்டங்கள் எடுத்தனர். வேலை எடுப்பது மிக சுலபமான வேலை. எனக்கு நான் இலங்கையிலிருந்து போகும் போதே பல திறமைகளுடன், பல சர்டிஃபிகேட்டுடன் அங்கு போனேன். அங்கு போய் மிக மிக வித்தியாசமான பட்டப்படிப்புகளை நான் எடுத்தபடியால் எனக்கு 3 மாதம் வேலை செய்யாமல் இருந்து என்னுடைய மக்களுக்காக தொண்டு செய்வது அது புனிதமான, முக்கியமாக காலத்தில் அவசியமாகப்பட்டது. அங்கிருந்து திரைப்படம் எடுத்து இந்த மக்களுக்காக வேலை செய்வோம். அத்துடன் இந்தியாவுக்கு வந்து 120,000 ரெஃப்யூஜிஸ், தமிழ் ரெஃப்யூஜிஸ் இந்தியாவில் இருந்தாங்க. அவர்களின் பெரும்பாலான எல்லா ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் நான் பார்க்க இல்லை. சில கேம்ப்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவையின் படங்களை எல்லாம் எடுத்து இந்தியா ஆங்கில நாட்டுக்கு போய் அதெல்லாம் எக்ஸிபிஷன் செய்து மக்களுக்கு அறிய பண்ணினேன். இதுதான் நடக்கிறது, இப்படித்தான் எங்கள் மக்கள் வாழ்கிறார்கள். அத்துடன் எஸ்கேப் ஃப்ரம் ஜெனசைட் என்ற டாக்குமெண்ட்ரி எடுத்து, எஸ்கேப் ஃப்ரம் ஜெனசைட் என்றால் இன ஒழிப்பில் இருந்து தப்பி என்ற ஆங்கில டாக்குமெண்ட் எடுத்து ஜெர்மன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காட்டப்பட்டது. யூரோப்பில் இருந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் காட்டப்பட்டது. ஐரோப்பா கதவை திறந்து எங்கள் தமிழகதிகளை வரவேற்பதற்கு காரணமாக நிறைய வேலை செய்த நான் மேற்கு யூரோப் உள்ள பெரும்பாலான நாடுகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சொற்பொழிவாற்றிருக்கிறேன், கூட்டங்கள் சென்றிருக்கிறேன். இதெல்லாவற்றையும் நான் ஏதும் பிரதி உபகாரம் பார்த்து செய்யவில்லை, எனக்கு தேவையும் இல்லை. இது மனித நேய கடமை. ஒரு சமுதாயம் உடைந்து சிதைந்து கொண்டிருக்கும் போது அந்த சமுதாயத்தில் அன்புள்ளவர்,
அன்புள்ள எந்த ஒரு புத்திஜீவியும் செய்கிற வேலையை தான் நான் செய்தேன். அது சரித்திரங்கள் எங்கே நீங்கள் போனாலும் இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷனில் இருந்து பார்த்தாலும் எத்தனை பெண்கள் அங்கே செய்திருக்கிறாங்க. இங்கிலாந்தில் சமுதாய மாற்றங்கள் வரும்போது நம்ம போராடியவர்கள் பெண்கள், அடிமைகளுக்கு எதிராக போராடியவர்கள் பெண்கள், பிரித்தானிய பெண்கள், ஆரம்பித்தவர்கள் பெண்கள், வாக்குரிமையாக போராடியவர்கள் பிரித்தானிய பெண்கள். அகில உலகமே வாக்குரிமையா இன்றைக்கு சந்தோஷப்படுகிறது என்றால் அதை உண்டாக்கியவர்கள் பிரித்தானிய பெண்கள். அந்த பிரித்தானிய பெண்கள் பாரம்பரியத்தில் நான் இருக்கிறேன். நான் ஒரு பிரித்தானிய ப்ரொஜெக்ட். நான் பிறந்தது வளர்ந்தது ஆரம்ப கல்வி கட்டது இந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய புத்திஜீவிதத்தை கூர்மைப்படுத்தியது பிரித்தானியாவில் உள்ள பட்டப்படிப்பும் நான் பழகிய மக்களும் நான் வேலை செய்த சிநேகிதர்களும் தொழிற்கட்சி அனுபவமே. அந்த அனுபவத்தை கொண்டு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய சமுதாயத்துக்கு முடியுமானதை நான் செய்தேன். இது மாதிரி கடமைகள் எத்தனை பெண்கள் செய்தார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது. ஒரு புத்தகம் எழுதி போட்டு இது என்னுடைய பிரம்மாண்டமான படைப்புனால் அதை தீர்வு கொண்டு கூட எத்தனை பேர் இருப்பினோம். ஆனால் நான் செய்த கடமைகள் தொண்டுகள் என்னுடைய மக்களுக்கு அதை பற்றி பேசுவார் யாரும் இல்லை. ஏனென்றால் அதுக்கு காழ்ப்புணர்வு இருக்கிறது. அதை பற்றி கவலைப்படுவதில்லை. இன்றும் என்னுடைய தமிழுக்குள்ள அன்பால், என் தமிழ் மக்களுள்ள அன்பால் என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய சரித்திரத்தை, 50 ஆண்டு வாழ்க்கை அனுபவங்களை நான் கண்டவற்றை இன்றைய புத்தகமாக படைத்து இன்றைக்கு பிரசன்ட் செய்ய வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த புத்தகம் எழுதுவதாலோ இதால் பப்ளிஷ் பண்ணதால எனக்கு ஒரு பெரிய லாபம் இல்லை. என்னுடைய செலவு. நீங்கள் எந்த பெண்ணை கேட்டாலும் எந்த ஆணை கேட்டாலும் புத்தகம் அடிப்பது போல சிரமமான வேலை உலகத்தில் இல்லை. இந்த புத்தகத்தை பற்றி கேட்டீர்கள். இதை பற்றி சொல்வதாயிருந்தால் இது கடந்த பல வருடங்களாக நான் இங்கிலாந்தில் பார்த்த பழகிய மனிதர்களின் வாழ்க்கை. முக்கியமாக இந்த கதைகள் இருப்பது 2ஆம் 3ஆம் தலைமுறை இலங்கை இளந்தலைமுறை, ஆங்கில நாட்டில் இருக்கும் இளந்தலைமுறை, அடுத்தது மற்றபடி இலங்கை தமிழரின் வாழ்க்கை முறை, அங்கிருக்கும் போது வரும் கலாச்சார உறவுகள், பிணைப்புகள், கான்ஃபரன்டேஷனிலிருந்து எல்லாம் கதைகளாக வருகின்றன. இந்த கதை லண்டன் 1995 ஒரு தலையங்கத்தோடு வருகிறது. அந்த கதையை நான் முதல் சொல்லணும். அந்த கதையை பற்றி லண்டன் 1995 ஒரு பையன் இங்கிலாந்துக்கு வர்றான். அவனுக்கு அப்போது 9 வயது. அவன் வந்தால் அவனுக்கு 2 வருடத்தில் தமிழ் கலைக்க மாட்டேன் என்று தகப்பனுடன் சண்டை பிடிக்கிறான். அப்போ தகப்பனுக்கு கோபம் வருது, தகப்பனுக்கும் மகனுக்கும் கான்ஃபரன்டேஷன் வருது. நாங்கள் தமிழுக்காக போராடினோம், தமிழுக்காக ஆயிரக்கணக்காக உயிர்கள் இழந்தோம், நீ இங்கே வந்து 2 வருஷத்தில் தமிழை மறந்து போனியா என்று தகப்பன் அடிக்கிறார். தாய் இடையில போய் தாய்க்கு மடி. அந்த குடும்பத்தில் உள்ள சோகம் அந்த தகப்பனால் தாங்க முடியாமல் இருக்குது. என்னை பிரிந்து 4-5 வருஷம் அங்கே இருந்த மகன் இன்று வந்திருக்கிறான். இங்கே வந்தோடனே நான் அவனை இப்படி அடித்து போட்டேனே என்ற துக்கத்தில் வேலையாக்கி போயிட்டு வர்றான். வேலைக்கு போனால் அங்கே குஜராத்தி குடும்பம் அவைன்ற பாஷையிலே பேசுகிறாங்க. உனக்கு இன்னும் சோகம் வருது. அந்த இந்தியர்களாக வந்தவர்கள் இந்தியர்களாக இருக்கிறார்கள், இலங்கையிலிருந்து வந்தவர்கள் ஏன் சட்டென்று ஆங்கில மோகத்தில் இருக்கிறார்கள் என்று வந்து இன்னும் கோபம் வருகிறது. வந்து பஞ்சாதிக்கு சொல்ல உடனே நீ பிள்ளையா இப்படி தமிழ் கதைக்க வேணும், தமிழ் பழகணும் என்று சொல்லு. அவன் என்ன சொல்கிறான்டா, இங்கே பாருங்கோ, அவன் கனகாலத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறான். அதாவது ஆரம்ப கல்வி அவனுக்கு இங்கே இருக்க இல்லை. இப்போ ஆரம்ப கல்வி தொடங்கி 5 வருடத்துக்கு முதல் தொடங்க வேண்டிய ஆரம்ப கல்வி இப்போ அவன் தொடங்குகிறான். அப்போ அவன் ஆங்கிலத்தை சரளமாக பேச நாங்கள் சப்போர்ட் கொடுக்காட்டால், அவன் படிக்காமல் விட்டால் அவன் வாழ்க்கையை பாதிக்கும்ன்றா சொல்கிறான். ஆனாலும் தகப்பன் பிடிவாதம் படித்த தகப்பன் ஆங்கிலத்தை பற்றி கதைக்காத அவன் பழகிக்கொள்வான். எப்படியும் பழகிக்கொள்வான். எஞ்சாண்டுக்கு போகிறான், கடைக்கு போனால், கண்ணிக்கு போனால், முன்னுக்கு போனால், பின்னுக்கு போனால் ஆங்கிலம் தான் இருக்குது, அவன் பிடிச்சு கொள்ளுவான். ஆனால் நாங்கள் எங்களோட வீட்டை தவிர எங்கள் தமிழாக்களை பார்க்க போகிறான். இருந்துட்டு இருக்கா கோயிலில் அல்லது அங்கே உங்கள் பாகைக்கான் தமிழை பார்ப்பான். ஸோ நாங்கள் தமிழ் பேசணும்னு தகப்பன் பிடிவாதமாக இருக்கிறார். வீட்டுக்கு போனால் இதெல்லாம் நச்சு கொண்டு வேலைக்கு போயிட்டு வர்றார். ஏன் இந்த கொடுமை உண்டு? இரண்டால் அவர் பஞ்சாதி இவர் தமிழ்னு கதைக்க கோபத்தில் இருக்கிறார். 9 பிள்ளையோட பிறந்தவர். ஒரு தம்பியை இயக்கம் சாக்காட்டி போட்டது, இன்னொரு தம்பியை ஸ்ரீலங்கன் அரசாங்கம் சாக்காட்டி போட்டது, இன்னொரு தம்பியை துரோகி என்று சாக்காட்டி போட்டது. அப்படி ஒவ்வொன்றா இழந்து போய் கொண்டிருக்கிறார்.
இல்லை இவர் என்ன இந்த தமிழ்னு கத்துறார், நாங்கள் எவ்வளோ பேர் இழந்து போனோம், என்ற பிள்ளை தப்பி பிழைச்சி வந்திருக்குது, அவனாக இருக்கட்டும் என்று தாய் சொல்கிறார். இவன் தாங்கலாம், அவன் மகன் கீழே வராமல் இருக்கிறான், மேலே போகிறார். மேலே போனால் தகப்பனை கண்டு அந்த பிள்ளை நடுங்கி ஒடுங்கி மூலையில் ஒதுங்கு, இவனால் தாங்கலாம் போதும், என்னிலிருந்து இந்த மகன் ஒடுங்கி இருக்கிற அளவுக்கு நான் என்ன கொடுமை செய்தேன் ஓடி இப்போ கட்டிப்பிடிச்சுட்டு இருக்கிறார். மகனே, நான் என்ன கேட்டேன், என்னுடைய தாய்மொழியை, எங்கள் தமிழ் மொழியை நீ பேச வேணுமான்னு சொன்னேன். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, அப்பா, நான் லண்டனில் தமிழ் பேசினால் யாரும் வந்து கொலை செய்ய மாட்டார்களா? அதாவது அந்த குழந்தையின் ஞாபகம் முழுவதும் தமிழனாய் பிறந்தால் மரணம் என்றுதான் அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறது. அந்த துயர்தான் இந்த கதை. அதை தவிர இலங்கையை பற்றிய கதை மிக குறைவு. ஏனென்றால் ஆங்கில நாட்டு மக்களோட உறவுகள் தான் பெரும்பாலான கதைகள். அதிலும் இந்த கதைகளை நீங்கள் படித்து கொண்டு போனால் பெரும்பாலான கதைகளில் இந்த ஆங்கில அறிவுஜீவிகள் புத்திஜீவிகள் என்னவென்று எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களது கலாச்சாரம் நான் சொல்வது என்னவென்றால், எங்கள் கலாச்சாரம் அவர்களுக்கு இந்திய கலாச்சாரம், அதைத்தான் பார்க்கிறார்கள். இந்திய கலாச்சாரத்தில் உள்ள அன்பு, குடும்ப உறவு, உதவி, ஒருவருக்கு ஒரு செய்யும் உதவிகள் எல்லாம் அவர்களை மிக கவர்ந்த விஷயம். அதில் முக்கியமாக மரக்கறி உணவு, மிருகங்களை வதைக்காமல் மரக்கறி சாப்பிட்ற அந்த இந்திய தன்மை எல்லாருக்கும் பிடிக்கிறது. அதெல்லாத்தையும் பார்த்து இந்த 3வது 2வது சமுதாயம் கிட்டத்தட்ட அவை இன்றைக்கு தமிழருக்கு பிறந்திருந்தாலும் அவையின் சிந்தனை, அவையின் படிப்பு முறை, அவளுடைய புஜ்ஜிஜீத்துவ வளர்ச்சி நம்மளுக்கு பிரிட்டிஷ்னஸ் என்றதில் இருக்குது. பிரிட்டிஷ்னஸ் என்ற பிரித்தானிய வேல்யூஸ், பிரித்தானிய கோட்பாடுகள் என்றால் முக்கியமாக 3 தான் இருக்கும். நல்லதை செய், நல்லதை நினை, நல்ல மாதிரி நடந்து கொள். உலகமெல்லாம் காலனித்துவம் செய்த நாடுகள் கொடுமை செய்யவில்லையா என்று கேட்கலாம். நான் இதை சொல்லும் போது ஆதிக்கவாதிகள் செய்த கொடுமை காலனித்துவ நாடான பிரித்தானியம் செய்தது. ஆனால் அங்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய பிரஜைகளுக்கு இவற்றைத்தான் படிப்பார்கள். எல்லாரையும் சமத்துவமாக நடத்து, எல்லாரும் பிரிட்டிஷ், உனக்கு பெருசு, நீ பெருசு, நான் பெருசு, யாரும் கிடையாது. அந்த தத்துவம் கதைகளில் வெளியோடி கொண்டே வருகிறது. அடுத்தது அவர்கள் எங்களை பார்க்கும் விதம், அதாவது இந்திய கலாச்சாரத்தை, இந்திய தத்துவத்தை, எங்களுடைய உணவு முறைகளை, எங்களுடைய உறவுகளை பார்க்கும் விதத்தில் என்னவென்று அவர்கள் ஈர்ப்படைந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. 1வது கதையில் அந்த 2 கண்கள், ஒரு பிரித்தானிய ஓவியரும் அந்த ஓவியத்தை ரசித்த ஒரு இந்திய பெண், இலங்கை பெண், அவர்களை பொறுத்தவரை இந்திய பெண், பனி பெய்யும் ஒரு கொடுமை காரணமாக ஒரு அறையில் தங்க வேண்டிய நிலைமை ஒரு இரவு. அந்த இரவு அவனுக்கு ஒரு பெண் என்றால் என்ன, ஒரு தாய்மை என்றால் என்ன, தன் எதிர்காலத்துக்குரிய பெண் என்றால் யாராக இருக்க வேணும் என்ற ஒரு உந்துகளை தருகிறது. அதை அவளுக்கு தெரியாது. அவனோட ஒரு சில மணித்தியாலங்கள் அப்படி கொண்டதுதான் தெரியும். அதுக்கப்புறம் அவள் போயிட்டான். 10 இயர்ஸுக்கு பிறகு ஒரு இன்விடேஷன் வருது, ரிச்சார்டுக்கு கல்யாணம், ப்ளீஸ் கமெண்ட். இந்த ரிச்சார்டே மறந்து போகிறான். அங்கே போனால் தான் தெரியுது அவன் இந்திய பெண்ணை கல்யாணம் நிற்கிறான் என்று. இந்திய பெண்ணை பார்த்தா ஃப்ரெண்ட் சொல்லுது, அவள் கிட்டத்தட்ட உன்னமாயிட்டு இருக்கிறாள் என்று. இதில் என்ன சொல்ல வரணும் என்றால், அவளை மாதிரி இருக்காம இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் தேடுவது தாய்மை, நல்ல ஒரு தாய் என்று அவர்களுக்கு அபிப்பிராயம் இருக்கிறது. இந்திய பெண்கள் என்றால் நல்ல தாய்கள், பொறுமையானவர். இந்த புத்தகத்தில் 12 கதைகள் 12 மாதங்கள் மாறி இருக்கின்றன. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வித்தியாசமான உலகத்தை உங்களுக்கு காட்டும், வித்தியமான தத்துவங்களை காட்டும், வித்தியமான நீங்கள் அதுக்குள்ளே போனால் எங்கேயோ உங்களை கோட்டுக்கொண்ட மாதிரி இருக்கும். ஏனென்றால் இது இங்கிலாந்து கதைகள், இங்கிலாந்து சீனரி, இங்கிலாந்து வெதர், இங்கிலாந்து ட்ரெயின், இங்கிலாந்து அண்டர் கிரவுண்ட், இங்கிலாந்து ஜாஸ் மியூசிக், எல்லாம் இங்கிலாந்து சுற்றி வர்றபடியால் அதுக்குள்ள ஒரு தமிழன் இருப்பான் அல்லது தமிழ் பெண் இருப்பான். இதெல்லாம் கொண்டு போகுது. சில கதைகளை நான் எம்பசைஸ் பண்ண படிக்கிறேன். அதாவது அடுத்து சொல்ல விரும்புகிறேன் என்றால், இதில் வெறும் ஒரு ஒற்றனின் காதலை நீங்கள் படித்தால் தெரியும். காலனித்துவம் என்று சொல்லுகிறீர்களே, அதன் அம்சத்துக்கு அடிப்படை காரணம் என்ன, ஒரு காலனித்துவவாதி எப்படி நடந்து கொள்வான் என்பதற்கு உதாரணம் தான் அந்த கதை. அதாவது மேற்கு ஐரோப்பா என்றது மெக்கவலியன் பிரின்சிபல், அதாவது மெக்கவலியன் ஐடியாலஜி, மெக்கவலியன் தத்துவம் என்ற முறையில்தான் அமைந்தது என்று பெரும்பாலும் சொல்லுவார்கள். அதாவது உனக்கு எது தேவை என்றால், நீ எதை அடைய விரும்புவதென்றால், நீ மற்றவர்களை பற்றி கவலைப்படாது, முடிமானத்தை எடுத்துக்கொள் என்பதுதான் அந்த தத்துவம்.
அதே மாதிரி தான் அந்த ஒற்றன்மாங்க செய்கிறார். ஒரு 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 போராட்டத்தில் சேர்ந்த இளம் தலைமுறையை அடக்குவதற்கு என்ன மாதிரி தன்னை அவன் பாவித்துக் கொள்கிறான், மற்றவர்களை பாவித்துக் கொள்கிறான் என்பதன் கதை. அதுபோல சில கதைகள் தத்துவ ரீதியாக 2-3 தரம் படித்தாதான் உங்களுக்கு விளங்கும். ஒன்று அந்த பச்சை வீடு, அது மேஜிக்கல் ரியலிசம் என்றதை அடிப்படையாக கொண்டது. 5 வயது இலங்கையில் தாய் தகப்பன் இழந்த ஒரு குழந்தை என்ன மாதிரி அந்த தாய் தகப்பன் தான் தனக்கு வாழ்க்கையில் வழி நடத்திடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. அதுபோல் பரசுராமன் என்ற கதை, 38 வயதான 42 வயதான ஒரு தாய், 22 வயதில் விதவையான ஒரு தாய், குழந்தைகளெல்லாம் வளர்ந்து வெளியில் போன பிறகு மகளின் அறிவுரையின்படி அம்மா உங்களுக்கு ஒரு துணை தேவை, ஏனென்றால் அவளுடன் வேலை செய்வர் ஆங்கிலேயன் இவளில் விருப்பமாக இருக்கிறான். 42 வயது பெண்ணிடம் 38 வயது ஆண் அன்பா இருக்கிறான் என்பதை மகனால் பொறுக்க முடியவில்லை. அதனால் நடந்த ஒரு மரணத்தை தான் அந்த கதை சொல்லுகிறது பரசுராமன். அதாவது எங்களின் கதைகளில் பழங்கதைகளில் வர்றது தகப்பனின் சொல்லுக்காக தாயை கொலை செய்த பரசுராமன். அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு பிடிக்காட்ட கலாச்சாரத்தை பேணாட்டால் ஒரு பெண்ணுக்கு நடக்கும் என்பது தான் அந்த கதை. அதுபோல் இப்படியும் கப்பங்கள் என்று படித்தீங்கள் என்றால் அந்த இப்படியும் கப்பங்கள்ன்றது ஆதிக்கவாதிகள் பெண்ணுடம்பை என்னவென்று அழுத்து நொறுக்குவார்கள் ஒரு தங்களின் வன்முறை ஆயுதத்தை பாவித்து. அதாவது வன்புணர்வு சேவியாவில் நடந்தது, பொஸ்னியாவில் நடந்த எல்லாம் காட்டப்படுது, இந்திய நாடு இலங்கையில் செய்தது காட்டப்படுது. அதே மாதிரி செயல்கள் இந்தியாவில் அடிக்கடி நடக்கின்றன. இன்று பார்த்தீங்கள் என்றால் 10 பேர் சேர்ந்து 13 வயது பெண்ணை கொடுமை செய்ததை வீடியோ எடுத்து போட்டதாக காட்டப்படுது. ஆனால் அங்கு கடன் கொடுக்காதபடியால் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் அவள் செய்த கொடுமை. இது பெண்ணியவாத கதையா மனித உரிமை கதையா என்பது முடிவெடுப்பது உங்களிடம். ஆனால் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வன்முறை எல்லா இடத்திலும் இருக்கும், அவர்களால் இவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று நினைத்தார். அதற்காக அந்த பெண் போராடுகிறார். அதுதான் அந்த கதை. அப்படி எத்தனையோ கதைகள் 12 கதைகளில் இருக்கின்றன. இளந்தலைமுறைகள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் நிறைய பேர் இந்த கதைகள் முக்கியமான விஷயங்களை, புதிய விஷயங்களை, புதிய விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள், ஆய்வுக்கு எடுக்கிறார்கள், மாஸ்டர் டிகிரி PhD டிகிரி எல்லாம் செய்கிறார்கள். என்னது புலம்பெயர் இலக்கியத்திலையும் வித்தியாசமான கதைகள் என்ன 50 வருட அனுபவத்தின் தொகுப்பு. பூவரசி அட்மி யூடியூப் சேனல் ரசிகர்களுக்காகவும் ரசிகர்கள் சார்பாக நான் முன்வைத்த கேள்வி கணைகளுக்கும் ஆக்கப்பூர்வமானதாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் உங்களுடைய பதில்கள் இருந்தது. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரியான நேர்காணல் நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லை, மேலும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பூவரசி அட்மி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.